ஹேடா ஃபிக்ஸீஸ் இன்னைக்கு நம்ம ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அவங்க வந்து லைக் போன மந்த்தே வந்து எனக்கு இது தான் வேணும், இந்த ஸ்டோரி எல்லாமே அவங்க சஜஸ்ட் பண்ணது தான். ஸோ அது யார் அப்படின்றது அவங்களுக்கான விஷ் எல்லாமே நம்ம பண்ணிடலாம். மினி மினி ஹாப்பி பர்த்டே ருஷியா, என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனல் ஃபிக்ஸீஸ் சார்பாகவும் மினி 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 ஹாப்பி பர்த்டே. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்களா, அவங்களுக்கும் வந்து மினி மினி ஹாப்பி பர்த்டே. ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்ட்ரோவை பார்த்துடலாம். இங்கே வந்து ஒயன் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இப்போ தான் வந்து அவங்க காலேஜை ஜாயின் பண்ணியிருக்காங்க. எம்பிபிஎஸ் கோர்ஸ் தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட காலேஜ்லேயே படிக்கிறது தான். லைக் இதில் பிடிஎஸ் எல்லா மெம்பர்ஸுமே வருவாங்க. ஜேகே, நம்ம வீமின் குக், அவங்க 3 பேருமே வந்து செகண்ட் இயர். நம்ம மற்றவங்க ஹயாங் லைன் எல்லாமே வந்து தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து ஜேகே மற்ற பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து நல்ல ஒரு பாண்டிங்கான பிரதர்ஸ், அந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஒயன் வந்து எப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து கிடையாது. அவங்க வந்து ரொம்ப வந்து சைலண்ட்டான டைப்பு தான். அந்த அளவுக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட்டு சுத்தமாக அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த மாதிரியான ஒரு டைப்பு தான் அவங்க. நான் எல்லா வீடியோஸ்லையுமே வந்து சொல்லியிருந்திருப்பேன், அந்த அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாவோட ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கும் ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து ஒன்று இன்ஸ்டா இல்லை டெலகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டோரிஸ் வேணும் அண்ட் வந்து உங்களுக்கு பர்த்டே ரெக்வஸ்ட் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா இருந்தாலுமே வந்து எனக்கு ஒரு 4 days முன்னாடியே ரிமைண்டர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்டா ஃபிக்ஸிஸ். அண்ட் பேக் டு த ஸ்டோரி. அந்த மாதிரியான ஒரு டைப் தான். ரொம்ப சைலண்ட் டைப்பு, மோஸ்ட்லி ரொம்ப வந்து பேசலாம் மாட்டேங்க. சைலண்ட் டைப்பு, லைக் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் மாதிரி தான். ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்லாம் கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 2-3 பேர் அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸு தான் வந்து உங்களுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேர் வந்து அக்ஷயா. ஒயனும் அக்ஷயாவும் ஸ்கூலில் இருந்தே வந்து ஃப்ரெண்ட்ஸு தான். அண்ட் இந்த காலேஜில் நம்ம ஒயனுக்கும் அக்ஷயாவுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் கிடைக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோரிக்குள்ளார போய் பார்க்கலாம். ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க காலேஜ்குள்ளார, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு அக்ஷயாவும். அப்போ அங்கே செம்ம சவுண்டு கேட்குது. ஒரு இடத்துல வந்து நல்லா வந்து நிறைய பேர் கேதர் ஆகியிருக்காங்க. உள்ளார இருந்து செம்ம சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அக்ஷயாவும் எல்லாம் கொஞ்சமாக அந்த கூட்டத்துக்குள்ளார நுழைஞ்சு போய் பார்க்குறீங்க. அங்கே செம்ம சண்டை, 2 கேங்குக்குள்ளார செம்ம சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியல எதுக்கு வந்து இவங்கெல்லாம் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து முன்னாடி தான் சண்டை நடக்கிற இடத்துல பக்கத்துலேயே தான் நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்போ வந்து செம்ம சண்டை நடக்குது. அப்போ வந்து லைக் செம்ம பஞ்சு கிக்கு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து லைட்டாக வந்து ஒரு பர்சன் வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து ரொம்ப கேவலமாக எதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்கன்ற ஒரு லுக்கில் தான் அங்கே பார்த்துட்ருக்கீங்க. அந்த பர்சன் உங்களை பார்த்ததுமே அவ்வளோதான், டோட்டல் ஃப்ளாட்டு. எஸ், அது வந்து நம்ம ஜங்குக்கு தான். செம்ம ஃப்ளாட்டு. அப்படியே ஸ்டண்டாகி நிற்கிறாரு உங்களை பார்த்துட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இருக்கீங்க நீங்கள். இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஜங்குக் கிட்ட பஞ்ச் வாங்கிட்டு இருந்தவன் ஜங்குக்கு ஒரு அடி அடிச்சிட்டான். அங்கிருந்து எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆயிருச்சு. ஜங்குக்கே அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ஜங்குக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. பிடிச்சி அவன் காலரை பிடிச்சி மேலே தூக்கி செம்மையாக குத்துன்னு குத்துறாரு. அந்த அளவுக்கு போயிட்டுருக்கு. அண்ட் சூன் வந்து அங்கே ப்ரொஃபஸர்ஸு, பிரின்சிபலு, ஹெச்ஓடி எல்லாருமே வந்து கேதர் ஆகி பிரிச்சுட்டு லாஸ்ட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் டிசி கொடுத்து வெளியில் அனுப்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வந்து வார்னிங்கோட எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டாங்க. நீங்களும் வந்து அப்படியே கிளம்பி போயிட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அக்ஷயா கூட அங்கே ஃபைட்டு நடந்ததை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது நீங்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸு கேட்குது, ஓய் நில்றே அப்படின்னு.
நீங்க பெருசா கண்டுக்கல. யாரையோ கூப்பிடுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்க ஃப்ரெண்ட் அக்ஷயாவா நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஏய் உன்னதாண்டி நில்றி அப்படின்ட்டு வந்து அகெயின் கொஞ்சம் உங்க பக்கத்துல அந்த வாய்ஸ் கேக்குது. திரும்பி பாக்குறீங்க. பார்த்தா ஜங்குக்கு இந்த ஆளு வந்து எதுக்கு நம்மள கூப்பிடுறான்? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. கூப்பிடுறதுலாம் உனக்கு காதுல விழலையா? இங்க வா. நாங்க எதுக்கு வரணும்? வாடி. வான்னு சொன்னா வரணும். ஆமா, உன் பேர் என்ன? நான் எதுக்கு என் பேர் உங்ககிட்ட சொல்லணும்? கேட்டா சொல்லணும். என்ன சீனியர் கிட்டயே வந்து எகிர்றியா? சொல்லு, உன் பேர் என்ன அப்படின்னு வந்து ஜங்குக் கேக்குறாரு. நீங்களும் எது சீனியரா? ஒயன். ஆஹா, ஒயன். சரி. என்ன ஃபர்ஸ்ட் இயரா? ஆமாம். என்ன டிபார்ட்மெண்ட்டு? ஸோ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் சொல்கிறீங்க. சரி போ. இது பாரு, ஒரு நிமிஷம் அப்படின்னு அகெயின் ஜங்குக்கு சொல்கிறாரு. என்னாச்சு அண்ணா அப்படின்ட்டு நீங்கள் சொன்னதுமே சுருன்னு ஏறுது. அண்ணாலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? மற்றவனை எவ்வளோ வேணா அண்ணா, எல்லாத்தையும் மற்றவனுங்க அண்ணான்னு தான் கூப்பிடணும். ஆனால் என்ன நீ அண்ணான்லாம் கூப்பிடக்கூடாது. நீங்கள் சீனியர் தானே, அப்போ உங்களை அண்ணான்னு தானே கூப்பிடணும். ஏய், அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அண்ணான்னு கூப்பிடாதுன்ட்டு. திரும்ப திரும்ப அண்ணா அண்ணான்ட்டே இருக்கேன். என்ன திமுறா? ஒழுங்கா ஜங்குக்னு கூப்பிடு, இல்லை பேபின்னு கூப்பிடு. இல்லையா இன்னமும் ஹையராக போனோன்னா மாமா அப்படின்னு கூப்பிடு, புரியுதா? கரெக்டு. இனிமே நீ என்ன மாமான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கத்துறாரு. ஏய் எல்லாரும் இங்கே கவனிங்கடா அப்படின்னு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இனிமே இவ ஏன் ஆளு. இவகிட்ட யாராச்சும் வம்பு பண்ணீங்க, ப்ரப்போஸ் பண்ணீங்கன்றத பார்த்தேன்னு வச்சுக்க, கை இருக்கும் ஆனால் உயிர் இருக்காது, புரிஞ்சுதா? கை காலெல்லாம் முறிச்சு தூக்கி போட்டுரு, புரியுதா? அப்படின்ட்டு ஜங்கு கத்துறாரு. எல்லாருக்குமே வந்து இந்த நியூஸ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. உங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேக வேகமாக உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு கிளாஸ் ரூமுக்கு போயிடுறீங்க. அங்கே ஆல்மோஸ்ட் நிறைய சீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகிருச்சு. ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும்தான் அங்கே காலியாக இருக்குது. அங்கே ஆல்ரெடி ஒரு பொண்ணு உட்காந்துட்ருப்பா. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அங்கே தான் போகிறீங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் அங்கே தான் போய் உட்காடுறீங்க. நீங்கள் ரெண்டு பேருக்குள்ளாரே பேசிக்கிட்டே இருக்கீங்க குசு குசுன்ட்டு. லைக் அந்த சண்டை நடந்தது, அந்த ஜேகே உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணும் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கா. இன்னும் இவங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு பேச ஸ்டார்ட் பண்ணுறா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன நீங்கள் ரொம்ப ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, அப்படி என்ன பேசுகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அப்போ தான் வந்து நாங்கள் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷயா கேட்குறேன். சும்மா ரீ, அவள் அந்த கொஞ்சம் அந்த மாதிரி தான் லூஸு. அவள் பேசுகிறத தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை, இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா இட்ஸ் ஓகே, நான் வேற எங்கேயாவது எந்திரிச்சு போயிடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இல்லை இல்லை, இட்ஸ் ஓகே, நீங்கள் உட்காருங்க, ஏன் எந்திரிச்சு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. அப்படியே அந்த இன்ட்ரோவும் போகுது. ஸோ என்னோடய பேர் சுஜி, நான் ஓயன், இது என் ஃப்ரெண்டு அக்ஷயா. அவள் கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் இருப்பா, கண்டுக்காதீங்க, இட்ஸ் ஓகே. அந்த ஃபஸ்ட்லேயே வந்து அவங்க அக்ஷயாவுக்கும் வந்து சுஜிக்கும் கிளாஷ் ஆகியிருக்கும். ஸோ அந்த மாதிரி அக்ஷயா பேசினதுமே பட் ஒயனுக்கு வந்து அதை நீங்கள் ரெண்டு பேரும் எப்படியா வந்து அடிச்சுக்கோங்க, எனக்கு வந்து பிரச்சனையே இல்லைன்ற மாதிரி ஒயன் தான். ஸோ அப்படியே கொஞ்சம் போகுது. அப்புறம் ஒயனும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சண்டை நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து சுஜிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வேணும்னா நான் என் அண்ணன்கிட்ட சொல்கிறேன், என் அண்ணன் பார்த்துப்பான், அவனும் இதே காலேஜ் தான் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எதாக இருந்தாலும் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுஜி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, ஓகே, தேங்க்ஸ் அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு அப்படியே கிளாஸ் எல்லாம் போகுது. இப்போ லன்ச் பிரேக் ஆகுது. ஒயனு, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அக்ஷயா, சுஜி எல்லாருமே வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு கேன்டீன் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போது நம்ம ஜங்குக் தான் வராரு. வந்து உங்களை பார்த்துக்கிட்டே தான் வராரு. உங்களை பார்த்துட்டு ஸ்மிர்க் பண்ணிட்டு தான் அங்கே வந்துக்கிட்டு இருக்காரு. அவரு கூட லைக் இப்போ வந்து மெக்னே, லைந்தா, ஜிமினும் டேங்கும் இருக்காங்க. அவங்க 3 பேரும் இப்போ உங்கள் ஆப்போசிட்டில் தான் வந்து உட்காடுறாங்க. ஸோ அவங்களும் அதில் பார்க்குறாங்க. சுஜியும் அக்ஷயாவும் பார்க்குறாங்க. அப்போது தான், டே அண்ணா
நான் உன்னை தாண்டா வந்து தேடிட்டு வந்துட்டு இருக்கணும்னு நினச்சேன், உன்னை தான் பார்க்கணும்னு நினச்சேன், கரெக்டாக நீ ஏன் வந்துட்ட? வந்து என்னாடி சொல்லு. ஜங்குக் தான் வந்து சுஜியோட அண்ணன். அதுவா, காலையில் ஏதோ ஒரு பையன் இவகிட்ட வம்பு இழுத்துருக்காண்டா, ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருக்கானா, அதை என்னன்னு கொஞ்சம் பார்த்து முடிச்சு விட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே வந்து அங்கே இருக்கிற ஜிமினும் டயாங்கும் வந்து சிரிக்கிறாங்க. அக்ஷயாவும் வேணும் ஷாக்காக வந்து சுஜியை பார்க்குறாங்க. ஏ லூஸு, அந்த ப்ரப்போஸ் பண்ணதே உன் அண்ணன் தான் அப்படின்னு டயாங் சொல்கிறாரு. எது? டீ பொறுக்கி பையில, எதுக்குடா உனக்கு இந்த வேலைலாம்? இரு இரு நான் வீட்டில் போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு சுஜி சொல்கிறாங்க. சொன்னால் சொல்லிக்கோடி ஓடி, எனக்கு என்ன பயமா? உங்கள் அப்பனை பார்த்தா எனக்கெல்லாம் ஒரு பயமும் கிடையாது. ஆமாம் ஆமாம், இப்போ இப்படியே வாய்க்கு வக்கனையாக பேசு அப்படின்ற மாதிரி அங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜங்குக் தான் அவங்க கிட்ட, என்னை பற்றி என் தங்கச்சிக்கிட்டே கம்ப்ளைண்ட் ஆடி? ஆ, அந்த அளவுக்கு உனக்கு தைரியமா? அவகிட்ட சொன்னா நான் அப்படியே பயந்துருவேனா? ஆ, அப்படின்னு தான் வந்து அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கு. இப்படியே வந்து ரொம்ப டேஸாக ஜங்குக் ரொம்ப மந்த்ஸும் டைம் ஸ்கிப் ஆகுது. டெய்லியும் வந்து ஜங்குக் வந்து அவங்கள ப்ரப்போஸ் பண்ணுறது, உங்களை வந்து அவர் லைக் லவ் ரொம்ப வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, கேர் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் வந்து ஜங்குக் மேலே லவ் வந்திருந்திருக்கும். 2 பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஜங்குக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் வந்து லவ் அக்செப்ட் பண்ணது. டெய்லியும் வந்து லஞ்சில் நீங்கள் 2 பேரும் உட்கார்றது, டெய்லியும் உங்களை பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. அவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். அண்ட் அப்படியே சைடாக உங்கள் ஃப்ரெண்டு அக்ஷயாவுக்கும் வந்து அக்ஷயா அண்ட் சுஜி 2 பேருமே வந்து இப்போது அவங்க 2 பேருமே தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மோஸ்ட்டாக ஜேகே கூட தான் சுற்றிட்டு இருப்பீங்க. உங்கள் லவ் ஸ்டோரி இவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ மோஸ்ட்லி நீங்கள் ஜேகே கூட இருக்கிறதுனால வந்து அக்ஷயாவும் சுஜியும் தான் அவங்க 2 பேரும் சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேருமே சுற்றிட்டே இருந்தாலும் நான் மோஸ்ட்லி 2 பேருக்குமே சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறது, திட்டிக்கிறது, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். அப்படியே இருந்தாலுமே அந்த 2 பேரும் ஒட்டுக்காக தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். அப்படி அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து எதிர்த்தாப்புல ஜேஹோப் வராரு. ஜேஹோப் வந்து கேஷுவலாக அவர் அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அக்ஷயா பார்க்குறாங்க. பார்த்ததுமே வந்து டோட்டல் ஃப்ளாட்டு அப்படி ஸ்டண்டாகி நின்றுடுறாங்க. ஜேகே ஒரு கிளான்ஸ் பார்த்துருப்பாரு. பார்த்துட்டு கேஷுவலாக அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. சுஜி பாட்டுக்கு முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க. என்னடா இது ஆளை காணோம், திரும்பி பார்த்தா ஜேகேவியை தான் போகிறதே தான் பார்த்து அக்ஷயா பார்த்து நின்றுட்டுருக்காங்க. உடனே வந்து மண்டையிலே ஒரு அடி அடித்து, இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, அவர் ஏண்டி பார்த்துக்கிட்டே நின்றுருக்க, வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அக்ஷயாவை இழுக்கிறாங்க. அவர் யாரு? இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே ஃப்ளாட் ஆகிட்டே, வாடி 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 அப்படின்னு சொல்லிட்டு சுஜி இழுத்துட்டு போகிறாங்க. ஏய், என்ன எதுக்கடி இழுத்துட்டு போகிற? வாடி, நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்டி. எதே ப்ரப்போஸ் பண்ண போறியா? ஆமாம் ஆமாம், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு சுஜியும் இழுத்துட்டு அக்ஷயா ஜியோ பின்னாடி தான் போகிறாங்க. ஜியோப்பு சரி நம்ம கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செகண்ட் இயரில், ஸோ செகண்ட் இயரில் தேர்ட் இயரு, ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட் பக்கமாக அவங்க போய்கிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து போயிட்டே இருக்காங்க. இது தேர்ட் இயர்டி, செகண்ட் இயர் கூட இல்லடி, வாடி போயிடலாம், யாராவது பார்த்தா அவ்வளோ தாண்டி, வாடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷயாவை பிடிச்சி கிளாஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருப்பாங்க. இருடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேர்ட் இயர் அவங்களோட கிளாஸுக்கு ஜியோ புள்ளார போயிருப்பார். அங்கே வந்து ஹயாங் லைன்ஸும் நாங்கள் மெக்னலிஸ் எல்லாருமே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. லைக் எப்போவுமே கேஷுவலாக எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஜங்குக்கை தவிர மற்ற எல்லாருமே அங்கே இருக்காங்க. இல்லை எட்டி பார்க்குறாங்க அக்ஷயா, எங்கே 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஏய்மா, அசிங்கமாக இருக்குதுரி, வாடி, எல்லாருமே உன்னை தாண்டி பார்க்குறாங்க, வாடி. இர்ரி இர்ரி, அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்டி அப்படின்னு அக்ஷயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிடிஎஸ் மெம்பர்ஸும் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. எதுக்கு இந்த பொண்ணு இப்படி வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா? ஜிமினுக்கும் டயாங்கும் அவங்களும் சேர்ந்து பார்க்குறாங்க. இதுக்கு இங்கே எட்டி பார்த்துட்டு இருக்கா? ஏய் அக்ஷயா, இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க தேர்ட் இயர் கிளாஸில் அப்படின்னு வந்து கேட்டதுமே தான் அப்போ அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அங்கே தான் ஜியோப்பும் இருக்காரு. நம்ம ஆள் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுஜியும் உள்ளார இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. விட்ரி விட்ரி, நான் வரலடி, விட்ரி,
மூடிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. ஜிமின் தான் கேட்குறாரு, இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் கிளாஸில் இல்லாமல் இது தேர்ட் இயர் கிளாஸு, செகண்ட் இயர் கூட இல்லாமல் தேர்ட் இயருக்கு இதுடி வந்திருக்கிறீங்க, ஒழுங்காக கிளாஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அக்ஷயா ஜெயோபியே தான் பார்த்து நின்றுட்டே இருக்காங்க. எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க, எதுக்கு வந்து இவ இவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டு இருக்கா? ஜெயோபுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, எதுக்கு இந்த பொண்ணு நம்மளை இப்படி பார்க்குது? டயாங் தான் மண்டையிலே வந்து அடி அடிக்கிற ரக்ஷாவை, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கடி அவர் அப்படி பார்த்துட்டு இருக்க அப்படின்றத தான் ரியாலிட்டிக்கே வராங்க அக்ஷயா. அப்புறம் ஜெயாபை பார்த்துட்டு நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை பார்த்தா உடனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் ஃப்ளாட் ஆகிட்டேன், உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது, பட் ஆனால் சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷயா அங்கேருந்து ஓடிடுவாங்க. அடியே அடியே நில்றி, நான் என்னை விட்டுட்டு கூப்பிட்டு வந்துட்டு இப்படி விட்டுட்டு போறியே நில்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக போகிறாங்க. டயாங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. எங்கே மேடம் போகிறீங்க? அது வந்து அவ கூட நீ தான் கூப்பிட்டு வந்தவள? ஆஹா, அவ தான் என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்தா, நான் எவ்வளவோ சொன்னேன் வேண்டாம் வேண்டாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ தான் இழுத்துட்டு வந்துட்டா. ப்ளீஸ் 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 விட்டுரு டயாங், ப்ளீஸ் ப்ளீஸ் விடணுமா? அப்போது ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ, விட்டுறேன். எது? டேய், ஜங்குக்கு தெரிஞ்சா அவ்வளோதான்டா, தெரிஞ்சுட்டு போகுது என்ன இப்போ, ஒரு கிஸ் கொடுத்துட்டு போ விடுற அப்படின்னு டேங் சொல்லிட்டு இருக்காரு. எது? அதெல்லாம் முடியாது, கையை விட்டு நான் போகணும். நான் தான் சொல்லிட்டல, கிஸ் கொடுத்து நீ தாராளமாக போகலாம். டேய் விட்றா அவளை, ஏன்டா அவளை டார்ச்சர் பண்ணிட்டுருக்க? எது நான் டார்ச்சர் பண்ணா? இவ தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. என்னதே? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஏய், கிஸ் கொடுத்தா நீங்கள் இருந்து போகலாம், இல்லைனா வந்து இங்கேயே தான் இருக்கணும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து. சரி கொடுக்குறேன், கையை விடு. கையை விட்டா ஓடுறதுக்கா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை விட்டு சுஜியோட வெஸ்ட்டை தான் பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, விட்டுட்டேயா? முடியாதுடி, கிசு கொடுத்துட்டு போ அப்படின்னு டேங் சொல்கிறாரு. சுஜியும் வேறு வழி இல்லாமல் லைக் சரி சீக்ஸ்லேயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கு கிட்ட போகிறாங்க. லைக் கிஸ் பண்ணலான்னு போகும்போது டேங் அப்படியே லிப்ஸு அவரோட ஃபேஸை திருப்பி லிப்பில் கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடுவார். செம்ம ஷாக் ஆயிரும் சுஜிக்கு, அங்கே இருந்து எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆயிரும். அவர் அப்படியே சுஜியோட பேக் ஹெட்டை பிடிச்சிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தான் பிரேக் பண்ணுறாரு. சரி போ கிளாஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் துரத்தி விட்டுறாரு. சாக்லேயே வந்து சுஜி நடந்து வராங்க. இப்போ வந்து நம்ம ஜங்குக் சைடு பார்க்கலாம். ஜங்குக்கும் நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு காலேஜ்லேயே ஒரு ஹைட் அவுட் வச்சுருப்பீங்க. ஸோ அங்கே தான் ரெண்டு பேருமே வந்து உட்காந்துக்கிட்டு அவரோட மடியில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக் போகலாண்டா, பெல் அடிச்சிருவாங்க, கிளாஸுக்கு லேட் ஆயிரும், போலாண்டி என்னடி அவசரம், போய் மட்டும் என்னடி பண்ணிட்டு இருப்ப, ஒரு பீரியட் கட் அடிச்சுட்டு நம்ம இங்கேயே என்ஜாய் பண்ணலாமே. இது என்ஜாய் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் இல்லை ஜங்குக், சாரி டயாங்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் இல்லை ஜங்குக், விடு, நான் கிளாஸுக்கு போகணும். ஏய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மாமா சொல்லுன்னு சொல்லிட்டு சும்மா ஜங்குன்ட்டே இருக்க. நீ தானே சொன்ன, என்ன சொன்ன, ஜங்குக்குன்னு கூப்பிடு, அதனால தான். அதெல்லாம் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதான் லவ் பண்ணிட்டு இருக்கல இப்போது, மாமா சொல்லு. அதெல்லாம் வந்து தனி ஃபீலு தெரியுமா, மாமான்னு கூப்பிடுறதெல்லாம். ஐயோடா, கூப்பிடுறி. முடியாது, கூப்பிடுறி, முடியாது. இப்போ மட்டும் நீ கூப்பிடலன்னு வச்சுக்கேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து லைக் கொஞ்சமாக எகிறீங்க ஜங்குக்கு, அவ்வளோதான். செம்மையாக டீப்பாக ஒரு கிஸ்ஸு, செம்ம டீப்பாக கிஸ் போயிட்டுருக்கு. அவரோட ஹேண்ட் வந்து உங்கள் பேக் ஹெட்டை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு ஹேண்ட் வந்து உங்கள் வெஸ்ட், அதுவும் உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளார கையை விட்டு செம்மையாக பக்கத்தில் இழுக்கிறாரு. ரெண்டு பேரோட பாடியும் அப்படி லைக் கம் போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிகிட்ருக்கு. ரெண்டு லிப்ஸும் அவ்வளோ டீப்பாக கிஸ் போயிட்டுருக்கு. டங்க்கு ரெண்டுமே ஃபைட் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு டீப்பான கிஸ் போய்கிட்டுருக்கு. உங்களால் ப்ரீத்தே பண்ண முடியல. ஜங்குக்கு அடிக்கிறீங்க விட்ட சொல்லி, ஆனால் ஜங்குக்கு விட்டவே இல்லை. அவர் இன்னமும் வந்து கிஸ்ஸை டீப்பன் பண்ணுறாரு. உங்களால் சுத்தமாக ப்ரீத் பண்ணவே முடியல. அப்போ ஜங்குக்கு கால் வந்துக்கிட்டே இருக்கு.
அவர் காலை இக்னோர் பண்ணிடுறாரு. நீங்கள் செம்மையாக அடிக்கிறீங்க, உங்களால் ரொம்ப ப்ரீத் பண்ண முடியல. அதுக்கப்புறமா ஜங்குக் கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு. ஏன்டி அடிக்கிற? டேய், என்னால் ப்ரீத்தை பண்ண முடியலடா. இப்படியாடா கிஸ் பண்ணுவேன், என்னால் முடியல. கொஞ்சமாச்சும் ப்ரீத் பண்ணுறதுக்கு விடுடா. என்னடி இதுக்கேவா இப்படி மூச்சு வாங்குற? கிஸ்ஸுக்கே இப்படி மூச்சு வாங்கிட்டு இருக்க அப்படின்னு ஜங்குக்கோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கு. அவர் கண்டுக்கவே இல்லை. ஃபோனை எடுத்து பேசுடா, கொஞ்சம் என்ன டீப்பாக ப்ரீத் பண்ண விடுறா. சரி சரி ப்ரீத் பண்ணு அப்படின்னு ஜங்குக்கும் வந்து அவர் கால் எடுத்து பார்க்குறாரு. இதுன்னு தான் கால் பண்ணியிருப்பாரு. டேய் எங்கடா இருக்க, பெல் அடிச்சிச்சுடா, கிளாஸுக்கு வாடா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. சரி சரி வரேன். கட் பண்ணிட்டு சரி போகலாமா, பெல் அடிச்சிட்டாங்களாம், கிளாஸுக்கு போகலாம். அப்படியே வந்து இப்படியே கொஞ்சம் டேஸும் போகுது. இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் வந்து முடிய போகிறது அப்படின்றதுனால உங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே சரி ஒரு பார்ட்டி மாதிரி கிளப்பில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருந்திருக்காது போகிறதுக்கு. பட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து கூப்பிட்டுட்டே இருந்ததுனால நீங்களும் போயிருப்பீங்க. ஜங்குக்கிட்டேயும் சொல்லியிருந்திருப்பீங்க, இந்த மாதிரி வந்து பார்ட்டி இருக்குது, ஸோ நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து வந்திருப்பீங்க. அப்போது வந்து அந்த பார்ட்டி நல்லா ஜாலியாக டான்ஸு சாங்கு சரக்கு இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. அப்போது வந்து ஜங்குக்கோட எனிமி கேங் வந்து அங்கே வருது. அந்த கேங்கை பற்றி உங்களுக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. அது யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்போ வந்து அங்கே இருக்கிற ஃபஸ்ட் இயர் பொண்ணுங்கக்கிட்ட நீங்கள் கேட்கும்போது அது வந்து எங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படியே வந்து சரி நம்ம கேம் விளையாடலாம் அப்படின்னு ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. பாட்டில் எல்லாம் ஸ்பின் ஆகுது. ட்ரூத்து டேர் இந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வருது. இந்த மாதிரி 2 டைம் வந்திருக்கும். நீங்கள் வந்து டேரை சூஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. 2 ஓட்கா கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து 2 கிளாஸ் குடிச்சிருந்துருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி 3rd டைமும் உங்ககிட்டயே வந்து நிற்கிற மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க. உங்ககிட்டயும் நிற்கிது. சரி இந்த தடவை நம்ம ட்ரூத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரூத் சொல்லியிருப்பீங்க. ஆனால் வந்து உங்களை டேர் தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து உங்கள் ஃப்ரெண்டு 2 பேருக்குமே வந்து என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா வந்து இது சரியே இல்லை, நமக்கு ஏதோ பிரச்சனை வர போகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுஜி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டேங்க்கு தான் கால் பண்ணி இந்த மாதிரி நடக்குதுடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மார்க்கமாகவே தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா அவங்களும் சரக்கு அடிச்சிருந்திருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா டேர் வந்து சரி டேரே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் முடிவு பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போ வந்து எனிமி கேங்கோட லீடர் இருப்பான் யோஞ்சன். ஸோ யோஞ்சனை வந்து கிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. யோஞ்சனும் வந்து அப்படியே ஷை ஆகிட்டு உங்கள் 2 பேருமே லீன் ஆகுறீங்க. அப்போது வந்து லைக் நீங்களும் ஐஸை க்ளோஸ் பண்ணும்போது அந்த கிஸ்ஸுன்னு சவுண்டு வந்து எல்லாம் சுற்றி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜங்குக் வந்து ரொம்ப வந்து ஒரு கேரிங்காக லவ்வபுளாக உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண அந்த டைம் தான் வந்து ஞாபகம் வந்திருக்கும். உடனே வந்து நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணி அந்த யோஞ்சனை தள்ளி விட்டுட்டு இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தள்ளாடிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அவங்கள பிடிச்சிட்டு வாங்க போகலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டயாங்கோ ஜிமினும் வந்திருந்திருப்பாங்க. டயாங்கோ ஜிமினும் வந்து உங்கள் 3 பேரையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. டயாங்கோ ஜிமினும் செம்மையாக திட்டுறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, சொல்லியிருக்க வேண்டியது தானே, சொல்லியிருந்தா நாங்கள் கூட வந்துருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எப்படி தெரியும் இந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க காரில் தான் வந்திருப்பாங்க. ஸோ கார்லேயே வந்து எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வந்து நெக்ஸ்ட் டேவும் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வந்து எப்பவும் போல் காலேஜுக்கு வரீங்க. ஜங்குக்கு தான் தேடுறீங்க. ஜங்குக்கு காணவே இல்லை, எங்கே போனா அப்படின்ட்டும் தெரில. இப்படியே 2-3 டேஸ் போகுது. ஜங்குக் எங்கே இருக்கான்னு தெரில. நீங்களும் வந்து ஹயான்ஸ் கிட்ட கேட்டிருந்துருப்பீங்க, ஹயான்ஸ் லின் கிட்ட, அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா ஜங்குக் எங்கே போனான்ட்டும் தெரில. உங்களுக்கும் தெரில. ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஏன் இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அண்ட் இதோட இந்த 2 ஷார்ட்டை இதோட நிறுத்துகிறேன். இதோட கண்டினியூட்டி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஏன் ஜங்குக் வந்து எங்கே போனார், என்னாச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவாடா ஃபிக்ஸீஸ்? இதை வந்து ஒரே பெரிய லாங்காக போடலான்னு தான் இருந்தேன்.
பட் ஆனால் அது வந்து எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால இதை வந்து பாதிலே நிறுத்திடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். அண்ட் வந்து டெலகிராம், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபிக்ஸி சைனிங் ஆஃப், ஃபிக்ஸி குயின்.